SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழ் இளைஞர்களின் கொடூர படுகொலை, கருணா பிள்ளையான் குறித்து அம்பலமான உண்மைகள், விசேட நிவாரண பொதி, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். செயலாளராக பணியாற்றிய பெண்ணிடம் பாலியல் சீண்டல், சிக்கிய முக்கிய அதிகாரி. பரீட்சை எழுதிவிட்டு திரும்பிய மாணவன் மீது தாக்குதல், பாடசாலை மாணவர்கள் கைது. பரீட்சை விடைத்தாள்களை கொண்டு சென்ற வேனை வழிமறித்த நபர். யாழில் போலீசார் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பியோடிய நபர். மத்திய கிழக்கை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நெதன்யாகுவின் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிள்ளையான், கருணா பிரிந்த பின்னர்தான் அதிகமான தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் என்று சமூக செயற்பாட்டாளரும் சுயேட்சை குழுவாக தேர்தலில் போட்டியிடும் விமலசேன லவகுமார் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கோரளைப்பற்று பிரதேச சபையில் சுயேட்சை குழுவில் போட்டியிடுவதற்காக நேற்று பழைய கச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். வியாழேந்திரன் பிள்ளையான் கூட்டு மக்களை குழி தோண்டி புதைப்பதற்கான கூட்டு. பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சேனா சந்திரகாந்தன் தொடர்பாகவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் உண்டு. இவர்களெல்லாம் மக்களை குழி தோண்டி புதைப்பதற்கே இந்த முறை போட்டியிடுகின்றனர். எனவே மக்கள் தெளிவாக வெளிப்படைய வேண்டும் என்பதுடன் இவர்கள் மக்களின் இருப்புகளை சுரண்டி எத்தனையோ உயிர்கள் பறித்தவர்கள். கடந்த காலத்தில் புலிகள் இருந்த காலத்தில் பிள்ளையானும் கருணாவும் பிரிந்தபோதுதான் அதிகமான தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். மாவட்டத்தில் உள்ள அநேக மாணவர்கள் பறிகொடுத்து உறவுகளாக, தாய் தந்தைகளாக, சகோதரர்களாக இருக்கிறோம். எனவே மக்கள் விழிப்போடு இந்த தேர்தலில் செயற்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் அஸ்வசும கொடுப்பனவுக்காக எதிர்பார்த்துள்ள 8 லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கும் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் பாதீடு தொடர்பான நேற்றைய குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சர் மேலும் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், பண்டிகை காலத்தில் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1000 மில்லியன் ரூபாய் நிதி 1500 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதே நேரம் நாம் 5000 ரூபாய் பொதியொன்றை 2500 ரூபாய்க்கு வழங்க உள்ளோம். அந்த வகையில் அஸ்வசுமவிற்காக எதிர்பார்த்துள்ள 8 லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்குவோம். அதற்காக லங்கா சதோச நிறுவன வழங்குநர்களிடம் விலை மனு கோரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம் என்றும் அவர் கூறினார். நாட்டரிசி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, டின்மீன், சிவப்பு சீனி, கோதுமை மா, சமபோசா மற்றும் சோயா உள்ளிட்ட 15-17 கிலோகிராம் எடையுடைய உணவுப் பொருள் பொதியொன்றை நாங்கள் வழங்குவோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தனது செயலாளராக பணியாற்றிய பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அது தொடர்பான காணொளியை பதிவேற்றுவதற்காக அச்சுறுத்திய சம்பவத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரெட்நாயக்கவை சந்தேக நபராக பெயரிட இருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி பிரிவு இந்த அறிவிப்பை கொழும்பு கோட்டை நீதவான் நிலப்புலி லங்காபுரவிடம் முன்வைத்துள்ளது. இதற்கமைய அடுத்த மாதம் 2ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரெட்நாயக்கவிற்கு நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்துள்ளது. வெலிகம நகரில் சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த பாடசாலை மாணவன் ஒருவரை இளைஞர் ஒருவரும் ஏனைய பாடசாலை மாணவர்களும் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. தாக்குதலை மேற்கொண்ட 16 வயது பாடசாலை மாணவன் வெலிகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காப்போத்தா சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களுடன் ஹட்டன் ஸ்ரீபாத கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையத்திற்கு பயணித்த வேன் ஒன்றை வழிமறித்துள்ள சம்பவம் ஒன்று நோர்வுட் பகுதியில் பதிவாகியுள்ளது. வேனில் பயணித்த பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரி மற்றும் உப பொறுப்பதிகாரிக்கும் நேற்று பிற்பகல் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு தொடர்பில் நோர்வுட் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நோர்வுட் புளியாவத்தை பரீட்சை நிலையத்தில் நேற்று காப்போத்தா சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்த பின்னர் ஸ்ரீபாத கல்லூரியில் உள்ள பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையத்திற்கு விடைத்தாள்களை எடுத்து சென்ற போது முச்சக்கர வண்டி சாரதி வாகனத்தை வழிமறித்துள்ளார். வீதியை மறைத்து நின்று முச்சக்கர வண்டியை மோதாமல் வேன் முன்னோக்கி சென்ற போதிலும் முச்சக்கர வண்டி சாரதி 500 மீட்டர் தூரம் வரை வேனை பின்தொடர்ந்துள்ளார். இதனால் மண்டப பொறுப்பதிகாரி நோர்வுட் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார்.
இது தொடர்பில் குறித்த முச்சக்கர வண்டி சாரதி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நோர்வுட் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். அவர் புளியாவத்தை தமிழ் பாடசாலைக்கு அருகில் முச்சக்கர வண்டி சாரதி என்றும் கைது செய்யப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் கைது செய்ய சென்ற போலீசார் மீது சந்தேக நபர் ஒருவர் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. அதன்படி தெல்லிப்பளை போலீசார் சந்தேக நபரை கைது செய்வதற்கு சென்றனர். இதன்போது சந்தேக நபர் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து போலீசார் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை தேடி தெல்லிப்பளை போலீசார் வலை வீசி வருகின்றனர். உலகச் செய்திகள். காசா பகுதியில் நடத்தப்பட்ட பாரிய தாக்குதல் ஆரம்பம் மட்டுமே என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் முழு அளவிலான தாக்குதலை மீண்டும் தொடங்கியுள்ளது என்றும் தாக்குதலுக்கு மத்தியில் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன என்றும் அவர் கூறினார். ஹமாஸுக்கு சொந்தமான பயங்கரவாத இலக்குகள் என்று அவர் அழைக்கும் இடங்களில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் பாரிய தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்திய பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் நேற்று இரவு ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். தாக்குதல்களில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் கூறுகிறது. ஜனவரி 19ஆம் தேதி போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து காசா பகுதியில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் இது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமைதி பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக இருக்கும் எகிப்து காசா பகுதியில் நடந்த தாக்குதல்களை கண்டித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. மேலும் இந்த தொடர் தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தெளிவான மீறல் என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தமிம் ஹல்பே கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் இளைஞர்களின் கொடூர படுகொலை, கருணா பிள்ளையான் குறித்து அம்பலமான உண்மைகள், விசேட நிவாரண பொதி, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். செயலாளராக பணியாற்றிய பெண்ணிடம் பாலியல் சீண்டல், சிக்கிய முக்கிய அதிகாரி. பரீட்சை எழுதிவிட்டு திரும்பிய மாணவன் மீது தாக்குதல், பாடசாலை மாணவர்கள் கைது. பரீட்சை விடைத்தாள்களை கொண்டு சென்ற வேனை வழிமறித்த நபர். யாழில் போலீசார் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பியோடிய நபர். மத்திய கிழக்கை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நெதன்யாகுவின் அறிவிப்பு.